கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்மத்திலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சி இனிதான அநேக தியானங்களை கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் இனிய துவக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அநேகருடைய சாட்சிகளை கேட்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சியில் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் வந்திருக்கிறாங்க. வாங்க அவங்கள வரவேற்கலாம். இனிய துவக்க நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை சொல்லிகிட்ருக்கிறீங்க. வேதாகமத்துலேருந்து அநேக தியானங்களை படிச்சுட்ருக்குறோம். ஜோசப் நல்ல இனிமையான கதைகளை சொல்கிறாங்க. ஜோசப், உங்கள் இனிமையான கதைகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது? பார்க்குறேன்னா ஆசீர்வாதமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இனிய துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்குது? ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. வேதத்தை தியானிக்கிறது வாயிலாக ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடப்பதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாங்க. நேயர்களுக்கும் இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஒரு மீட்டிங் போயிருந்தப்போ ஒரு சகோதரியும் சொன்னாங்க, தாம்பரத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லாயிருக்கு, தொடர்ந்து பார்க்குறோன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நேயர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கிறத நினச்சி நான் ஆண்டவரை சோஸ்தரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சியை நம்ம தொடங்குகிறோம். நம்ம ஒரு சின்ன கதையோட, நல்ல அழகான ஒரு கதையோட, ஜோசப்புடைய கதையோட நம்ம ஆரம்பிக்கலாம். ஜோசப், என்ன கதை இன்னைக்கு இனிய துவக்க நிகழ்ச்சியில் சொல்ல போகிறீங்க? இன்னைக்கு ஸ்டோரி வந்து த ஆத்திஸ்ட் பார்பர். ஒரு கடவுளை, எந்த கடவுளையும் நம்பாத ஒரு பார்பர். ஏத்திஸ்ட் பார்பர், எந்த கடவுளையுமே நம்பாத ஒரு பார்பர். சரி, சொல்லுங்கள் அவரை பற்றி. முடி வெட்டுறவர். அவர் வந்து அந்த கடவுளை நம்பாதவர். முடி வெட்டிகிட்டு இருக்கார் ஒருத்தருக்கு. நிறைய நிறைய சப்ஜெக்ட்ஸ், நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு அழகாக அது கஷ்டப்படுறது. கடவுள்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. கடவுள் எப்படி நமக்கு நன்மை செய்வாங்க அப்படின்னு. ஆனால் அந்த முடி வெட்டுறது கடவுளில் நம்பிக்கை இல்லைங்க. அப்போ கடவுள் இருந்தால் எப்படிங்க இந்த மாதிரி சிக் பீப்புளெலாம் இருப்பாங்க, கடவுளுக்கு நல்ல கடவுளாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கஸ்டமரும் முடி வெட்டிட்டு வெளியே போயிடுறாங்க. இன்னொரு கஸ்டமர் வராங்க. இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பாஸ்டர் வர்றாரு. பாஸ்டர் வந்து முடி வெட்டுறாரு. முடி வெட்ட போது என்ன சொல்கிறாருன்னா, அதே மாதிரி நிறைய நிறைய பேசிகிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே நிறைய பேசிக்கிட்டே முடியாது. அவரும் கடவுளை பற்றி பேசினா, கடவுள் எவ்வளோ நன்மை செஞ்சு. அந்த பார்பர் சொல்கிறாரு, எனக்கு வந்து கடவுள் பற்றிலாம் பிடிக்காது, கடவுளும் இல்லை, நம்ம நம்பலை, கடவுள் இருக்க முடியாது, அப்போ எப்படி சிக் பீப்புள் இந்த மாதிரி பீப்புளில் இருப்பாங்க, கடவுளை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பாஸ்டர் எதுவுமே ஆன்சர் பண்ணல. அந்த பார்பரும் முடி வெட்டி முடிச்சிட்டாரு. பாஸ்டரும் வெளியே போயிட்டாரு. வெளியே போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு உள்ளே வந்துட்டு, இங்கே பார்பரே யாருமே இல்லைங்க, யாருங்க முடி வெட்டுற இந்த ஊரில் இருக்கா ஆடு அப்படின்னு வந்தாங்களாம். நான் தானேங்க பார்பர், நான் தானே முடி வெட்டுறேன் அப்படின்னு அந்த பார்பர் சொன்னாங்களாம். உடனே என்ன சொன்னாங்கன்னா, அந்த பாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, அதே மாதிரி தாங்க கடவுள் வந்து நம்ம கடவுள் தேடாமலே ஒரு இடத்துல இருந்து கடவுளே இல்லைன்னா அது தேடி போனால் தானே தெரியும் அவர் என்ன அன்பு செலுத்துறாரு. பைபிள் படித்து ப்ரே பண்ணி பாட்டு பாடி துடிச்சு வலிமையோட பண்ணாதான் தெரியும். அவரை தேடினா தானே, அவரை பற்றி ஊழியம் செய்யறதானே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி சொன்னால் தானே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாங்க அதுக்கு இங்கே முடி பார்பர், அதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், பார்பர் இல்லைன்னா எதுக்கு முடி வெட்டணும், நீங்கள் இருக்க அவனுங்க உங்களை தேடி வந்தால் தானே முடி வெட்ட முடியும். அதே மாதிரி தாங்க ஆண்டவரை தேடி இருந்தால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு வசனம் சொல்ல ஆசைப்பட்றேன். சங்கீதம் 34:8 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்ல கதை ஒன்று சொன்னார் ஜோசப். அதாவது பார்பர், முடி வெட்டுறவர், எவ்வளோ பேர் இன்றைக்கி கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி அந்த முடி வெட்டுறவர் கூட கடவுள் இல்லைன்னு சொல்கிறாரு. அதை அந்த போதகர் அழகாக நிரூபித்து காட்டுறார். எப்படி ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து, இவர் முடி வெட்டுறவரே இல்லை, ஏன் அப்படின்னா இவர் பாருங்கள் முடியெல்லாம் வெட்டாமல் அப்படியே அழுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு உதாரணத்தை காட்டினோடனே அவர் என்ன சொல்கிறார், என்கிட்ட வந்தால் தானே முடி வெட்ட முடியும்,
அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அதே மாதிரி தான் அந்த போதவர் சொல்கிறார், கடவுள்கிட்ட வந்து ருசித்து பார்த்தா தான் என்னது தெரியும். நல்ல அழகான கதை சொன்னார் ஜோசப். அந்த பார்பர் மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா? கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிற நபர்களை சந்திச்சிருக்கீங்களா? நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நிறைய பேர் வியாதியாக ஏன் இருக்காங்க அப்படின்னு ஜோசப் சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்கிறவங்க பார்க்குறோம். வியாதியஸ்தர்களாக ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க வந்து வைக்கிறாங்க. வியாதியஸ்தர்கள் சொல்லுவாங்க, அனாதை இல்லங்கள் இருக்குது, இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, கடவுள் இருக்கிறாரு, டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், ருசிச்சு பார்க்கணும். அவருடைய அன்பை ருசிச்சு பார்த்தாங்கன்னா யாருமே கடவுள் இல்லை அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. நல்ல வசனம் படித்தார் ஜோசப். என்ன வசனம் அது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஒரு ஆரஞ்சு பழத்தை நான் கொடுத்து அது என்ன டேஸ்ட்டுன்னு கேட்டால் நீங்கள் சொல்ல முடியுமா? பார்த்தே சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நிச்சயமாக ருசித்து பார்த்தா தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அது என்ன டேஸ்ட்டு, எவ்வளோ இனிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அதே மாதிரி கர்த்தரை வந்து என்ன பண்ணணும் ஜோசப்? ருசித்து பார்க்கணும். அவருடைய அனுபவங்களில் அவரை ருசித்து பார்த்தா தான் அவர் இருக்காரு இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்ல முடியும். அவர் இருக்காரு, அவர் இப்படிப்பட்ட கடவுள், அவர் இப்படி அற்புதங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் நிறைய பேர் கடவுள் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு கதை, ஒரு பெரிய பாடமாக இருக்கும்னு நான் கற்றுருக்குன்னு நம்புகிறேன். ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற யாராவது அப்படி இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க என்ன பண்ணணும், வந்து ஏசப்பாவை ருசித்து பார்க்கணும், இந்த வேதாகமத்தை ருசித்து பார்க்கணும். நிச்சயமாக அப்படி பார்க்குறவங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இவர் தாங்க மெய்யான கடவுள், இவருடைய அன்பு தாங்க ரொம்ப உயர்ந்த ஒரு அன்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய இன்றைக்கி கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பெருகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கத்தில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நிறைய பேர் ருசித்து பார்த்து அவருடைய அன்பை ருசித்து பார்த்தவங்க வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அனுபவங்களையும் நம்ம பார்க்குறோம். ருசித்து பார்க்கணும், இன்னும் அதிகமாக நம்ம ஆண்டவரை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம ஒரு கருத்தையும் பார்த்தோம். தொடர்ந்து நம்ம இன்னும் அநேக காரியங்களை படிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னாடி. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னாடி ஏத்திஸ்ட் பார்பர் பற்றி ஒரு அழகான கதை சொன்னார். முடிவற்றவர், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய முடிவற்றவரை எப்படி ஒரு போதகர் திருத்தினார் அப்படின்றத பார்த்தோம். நல்ல வசனம் படித்தோம் இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்பதை இன்னும் நம்ம ருசித்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம அனுபவங்களில் ருசித்து பார்த்துட்டே இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் அதிகமாக மற்றவங்களுக்கு அந்த ருசியை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் நம்ம எதை குறித்து படிக்க இருக்கிறோம்? இந்த பகுதியில் நம்ம வந்து சாட்சியுள்ள ஜீவியத்தால் மற்றவர்களை ரட்சித்தவர்களை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். வேதாகம பக்தர்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய சாட்சியின் ஜீவியத்தால் தங்களுக்கு எதிராக வந்தவர்களையும் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தையும் ஆண்டவர் உண்மையான தேவன் என்பதையும் அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, ஏசாயா 43:10 கூட, நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நம்ம தான் சாட்சிகள். நம்மளை பார்த்து தான் இவங்களோட தேவன் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அறிந்து கொள்கிறாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஈசாக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஈசாக்கு எப்படி சாட்சியாக வாழ்ந்தார்? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஈசாக்கு 12வது வசனத்தில், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆகுறாங்க. அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு எப்போவுமே ஒரு ஆசீர்வாதம் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் போதோ இருக்கும் போதோ அது உலக பிரகாரமாக மற்றவர்கள் பார்க்கும்போது, ஆண்டவர் அறியாதவங்க அதை பார்க்கும்போது நிறைய பேர் அவங்களுக்கு இருக்கிறதே வந்து ஒரு பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து பிசாசு அவங்கள தூண்டி விட்டு நம்மளுக்கு எதிராக வர வைப்பான். அதுதான் அவனுடைய காரியம். இது உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போது ஈசாக்கு ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் வந்து எப்போவுமே அவங்கள ஆசீர்வதிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு அபிமெலேக்கு எழும்பி என்ன பண்ணுறாங்க, வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க,
நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் பலத்தவனானாய் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு சாட்சி தான் இல்லை? ஆண்டவர் கூட இருக்கிறதுனால இதை 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்கிறாரு. அதில் பொறாமப்படுறவங்க நிறைய பேர், இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில். இவங்க மட்டும் இப்படி இருக்காங்களே, இவங்க மட்டும் இப்படி ஆசீர்வாதமாக இருக்காங்களேன்னு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஈசாக்குக்கு வந்திருக்கு. சொல்லுங்கள். அப்படி ரொம்ப பொறாமப்பட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ ரொம்ப பலத்தவங்களாயிட்ட, நீ போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தாலும், நீ இங்கே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு வேறு இடத்துல மாற்றுறதுக்கோ நம்மளுக்கு எதிராக எழும்பும் பொழுதும் போயிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு இடம் ஃபுல்லாக நல்ல ஆசீர்வாதம் இருக்குது, 100 மடங்கு பலனை பெற்று நல்ல ஒரு செட்டிலான லைஃப் இருக்கும் பொழுது போன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? எதிர்த்து சண்டை போடுவோம் அல்லது கேஸ் போடுவோம். நான் இந்த இடத்துல இவ்வளோ வருமானத்தை நான் வச்சுருக்கேன், இவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றிருக்கேன், என்னை எப்படி நீ வெளியே போக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டைக்கு தான் நிற்போம். இந்த இடத்துல ஈசாக்கு அதை பண்ணலை. அவர் என்ன பண்ணுறாரு, உடனே எடுத்து வேறு இடத்துக்கு அவர் போகிறத பார்க்கலாம். வேறு இடத்துக்கு போய் அந்த ஆபிரகாம் முன்னாடி அவங்க தோண்டின துறவுகள்லாம் தூர்த்து போட்டு புதுசாக என்ன பண்ணுறாங்க, துறவு தோன்றதை பார்க்கலாம். திரும்பவும் அந்த இடத்துல அந்த துறவெல்லாம் மூடி போடுறாங்க. திரும்ப 2ஆவது டைமும் அதே மாதிரி பண்ணும்போது எதிராளிகள் அவருக்கு இடைஞ்சலை கொடுக்குறதா. 3ஆவது டைம் அவர் திரும்ப துறவை தோண்டும் பொழுது அந்த இடத்துல அவர் ரெகோபோத், கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னு அந்த இடத்துல பெயர் வைக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் யார் பார்த்துட்ருக்குது? ஒவ்வொரு டைமும் அவர் கஷ்டப்படுத்துகிறவங்க, ஒவ்வொரு டைம்லும் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் விட்டு கொடுத்து போகிறத எதிராளிகள் என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மொதல் டைமும் அவர் விட்டு கொடுத்து போகிறாரு, வேறு இடத்துக்கு போயிடுறாரு. திரும்பவும் அந்த இடைஞ்சலை கொடுக்குறாங்க. திரும்பவும் அவரை துன்பப்படுத்தும் போது அந்த இடத்த விட்டு கொடுத்துட்டு போகிறாரு. 3ஆவது டைமை தோண்டும் போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெகோபோத் பேரிடுறாங்க. இது எல்லாமே எதிராளிகள் என்ன பண்ணுறாங்க, அவர் விட்டு கொடுத்துட்டு போகிறது, அவர் எல்லாவற்றையும் ஒரு பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறது, எல்லா காரியங்களும் அபிமெலேக் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் ஆதியாகமம் 26:28 சொல்கிறாங்க, அவங்க அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட இருக்கிறார் என்று கண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு சாட்சி! ஒரு எதிராக வந்தவங்க அவங்க நோட் பண்ணி இவங்க கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய எதிராளி நமக்கு சாட்சி சொல்கிறாங்க, உங்கள் கூட உண்மையாகவே கர்த்தர் இருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு சாட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கேரக்டர் மூலமாக நம்மளுடைய ஆண்டவருடைய குணத்தை வெளிப்படுத்தும் போது நம்மளுக்கு எதிராக வர்றவங்களும் நம்மக்கிட்டே உங்கள் தேவன் தான் தேவன், உங்ககிட்ட உங்கள் தேவனை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இந்த இடத்துல அபிமெலேக் அப்படி சொல்கிறத பார்க்கலாம். கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று நிச்சயமாக என்ன பண்ணுறோம், கண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அபிமெலேக் வந்தோடனே ஈசாக்கு கேட்குற கேள்வி என்னென்னா, நீ என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே, இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற காரியம், உங்ககிட்ட நிச்சயமாக கர்த்தர் இருக்காங்க, உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிக்கலாமா நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறத பார்க்கலாம். நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களுக்கும் அவனோட சமாதானமாகும் படி செய்வார். ஆமென். உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவங்களுடைய சத்துருக்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சமாதானமாகும்படி செய்வாங்க. ஈசாக்கு அந்த இடத்துல சாட்சியுள்ள வாழ்க்கையை அவங்க வாழ்ந்ததுனால ஈசாக்குடைய குணத்தை பார்த்துட்டு கர்த்தர் உங்களுடைய நிச்சயமாக இருக்கிறாங்க, அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிமெலேக்கே அந்த இடத்துல சாட்சி சொல்கிறத பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு எதிராக வரவங்க மத்தியிலையும் நம்ம என்ன பண்ணோம், விட்டுட்டு ஏதாவது அவங்க கேட்குறாங்க, சண்டை போடுறாங்கன்னா மீறி நம்ம கேஸ் போட்டோ பிரச்சனை பண்ணியோ நம்ம அவங்களுக்கு எதிர்த்து நிற்காதபடி விட்டு கொடுத்துட்டு போகும் பொழுது நம்மளுடைய குணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய எதிராளிகள் பார்க்குறாங்க. அவங்களும் மனம் திரும்புறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி சாட்சியாக வாழ்கிறோம். அமேன் அமேன். நல்ல கருத்துக்களை கேட்டோம். ஈசாக்கு எப்படி சாட்சியாக வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து இன்னும் அநேக கருத்துக்களை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின்
இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் இடைவெளிக்கு முன்னாடி நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. ஈசாக்கை குறித்து ரொம்ப அழகாக படித்தோம். எப்படி அவர் விட்டு கொடுத்து போகிறார். விட்டு கொடுத்து போகிற குணம் ஏசப்பாவுடைய ஒரு குணமாக நம்ம பார்க்குறோம். விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்குமே கெட்டு போனதில்லை அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஈசாக்கு விட்டு கொடுத்து போகிறாரு. அவர் வந்து ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி அவர் போகிறத பாருங்கள், தொட்டதெல்லாம் அப்படியே இந்த துறவு தோன்றாரு, திருப்பி எடுத்துக்கிறாங்க. அதையும் விட்டுட்டு அடுத்ததுக்கு போகிறாரு, அதையும் திருப்பி எடுத்துக்கிறாங்க. திருப்பியும் அதை விட்டுட்டு போகிறாரு, திருப்பியும் அவர் தோண்ட தண்ணி வருது. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு பெரிய சாட்சியாகவும் அங்கே இருக்கிறது பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த அபிமெலேக்கு என்ன சொல்கிறாரு, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடே இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க இப்படிப்பட்ட காரியங்களை சொல்கிறாங்களா அப்படின்றது தான் நம்ம இந்த சாட்சியின் ஜீவியத்தில் படிச்சுட்டு வரோம். தொடர்ந்து சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை. இதில் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம அப்படி இருக்கிறோமா நம்ம யோசித்து பார்க்கணும். நம்மளுக்கு எதிராக வரவங்க கிட்ட எப்படி நம்ம தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். இப்போது ஒரு காரியம் நம்ம செய்யணும்னு ஆசைப்படும் போது அதை மற்றவர்களும் செய்ய ஆசைப்படலாம். நம்ம அதை விட்டு கொடுத்து போகும்போது தேவனுடைய அன்பு வெளிப்படுது அந்த இடத்துல. சில காரியங்கள் நம்மளுக்கு எதிராக வரவங்க தான் அதை செய்ய நினைப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த மாதிரி. நான் வந்து வெளிநாட்டில் வேலை செய்யும் போது, மஸ்கட்டில் இருக்கும்போது, இங்கே வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு ஒருத்தர் வீட்டில் வாடகை இருந்தவங்க வந்து டெய்லியும் தலையில் தண்ணியை ஊற்றிட்டு வந்து விடிய காலத்தில் வந்து அந்த மாதிரி பூஜைலாம் போடுவாங்க. அவங்க போட்டுட்டு வந்து மிரட்டினாங்க. உங்கள் பொண்ணு அங்கே தானே ஃபாரினில் தானே இருக்கா, வர வச்சு காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு, நான் போகிற சாமியாருக்கு அவ்வளோ வல்லமை, நான் நினச்சேன்னா இந்த மாதத்துலேயே உன் பொண்ணு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ரொம்ப எதிரான சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் பொழுது நல்லா ஏதாவது பேசிட்டு சாமியை பற்றியே பெருசாக பேசுவார் அவர். ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் ஆண்டவருக்கு முன்பாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு, அவங்க அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அம்மா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு பயப்படவும் இல்லை. என்கிட்டையும் ஃபோனில் சொன்னாங்க, நானும் நல்லா ப்ரேயரில் தான் இருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் அணுகாதம்மா அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆனால் சில விஷயங்கள் வந்து நம்ம எதிராளிகள், நம்ம பொறுமையாக இருக்கிறோம், என்ன நடந்தாலும் அவங்க எதிராக என்ன காரியங்கள் பண்ணாலும் நம்ம பொறுத்து போகிறோம். வீட்டுக்குள்ளே வந்து வீடை சாத்திட்டு போனால் வீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு திருடெல்லாம் செஞ்சுருக்காங்க எங்கள் வீட்டை. ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு நிறைய திங்ஸ் இல்லை, இருந்தாலும் அந்த திங்ஸ் அவங்க வீட்டில் தான் புழங்கினாலும் எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட முறையிடும் போது சில காரியங்கள் வந்து நடக்குது. ஆனால் ஒரு அந்த மாதத்துலேயே வந்து எந்த ஒரு மாதத்தில் என்னை இங்கே வர வச்சுருவேன், இப்படி பண்ணிடுவோன்னு அப்படின்னு சொன்னாங்களோ அந்த ஒரு மாதத்துலேயே அவர் இறந்துட்டார். ஸ்பாட் அவுட்டாக ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். ஆனால் அவங்க குடும்பங்கள்லாம் சுவிசேஷத்தை சொல்லும்போது அதுக்கப்புறம் நிச்சயமாக உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு வந்தாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ஆலயத்துக்கு வந்தாங்க. அவங்க மனைவி எல்லாரும் எந்த ப்ரேயர் நடந்தாலும் வந்து அட்டன் பண்ணுவாங்க. கர்த்தர் உங்களோட இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்மளுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, எந்த காரியம்னாலும் யுத்தம் பண்ணுறாங்க. நம்ம வந்து சும்மா இருந்து ப்ரேயர் பண்ணால் மட்டும் போதும், எல்லா காரியங்களும் கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவாங்க. சாட்சியாக இருக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்றது எப்படி காட்ட முடியும்? நம்ம வாழ்க்கையில் மூலமாக தான் காட்ட முடியும். எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாலும் நம்ம பொறுமையாக சகிச்சுக்கிட்டு ஆண்டவர் மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் உங்கள் கூட இருக்காருன்னு அவங்க வாயாலே வந்து சாட்சி சொல்லுவாங்கன்றதுக்கு நல்ல ஈசாக்கு ஒரு பெரிய உதாரணம். உங்களுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய சாட்சியாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கருத்துக்களை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நம்ம ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் நிறைய இடங்களில் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த ஒரு அனுபவத்துலேயும் ஆண்டவர் பேசுகிறத பார்க்கலாம். ஆதியாகமும் 16வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமும் 16-13வது வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது, அப்போது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமென், ஆமென். இங்கே ஆகார் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஆகார் ஓடி வந்துடுறாங்க. அங்கே ஆண்டவர் அவங்கள பார்த்து பேசுகிறாங்க. வனாந்தரத்தில் யாருமே இல்லாத இடத்துல அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க. நீர் என்னை காண்கிற தேவன், எல் ரோயி அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பெயரை அங்கே ஆகார் வைக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வனாந்தரமான ஒரு இடத்துலையோ அல்லது நம்ம யாருமே என்னை பார்க்கல, யாருமே எனக்கு இல்லை
அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி யாராவது நேயர்கள் இருப்பாங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக, அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக பேசுகிறாங்க. நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவர் நம்மை பார்க்கிற தேவனாக இருக்கிறாங்க. நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன செய்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், நம்மளை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீர் என்னை காண்கிற தேவன். நம்ம இந்த ஒரு வார்த்தை நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆண்டவர். இது நம்ம பாவம் செய்யாதபடிக்கு தடுக்கிறதுக்கும் ஒரு வகையில் உதவியாக இருக்குது. யாரும் இல்லை என்று நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வார்த்தைகள் எப்படி இருக்குது? என் கடவுள் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு, என் சூழ்நிலையை பார்த்துட்டே இருக்கிறாரு, மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார். ஒரு நாள் ஆகாருக்கு மாற்றின தேவன் எனக்கும் மாற்றுவார்னு. இன்றைக்கி ஆகாருடைய வயிற்றில் பிறந்த ஒரு இஸ்மவேல் அப்படின்ற வம்சம் இன்றைக்கி எவ்வளோ பெரிதாக இருக்கிறது இல்லையா? ஆகார் என்ன பேர் வச்சாங்க? நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தைகள் இன்றைக்கி நமக்குடைய இதயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். என் சூழ்நிலை மாறும், என்னை பார்க்குற தேவன் என் கூடவே இருக்கிறாரு, என் சூழ்நிலையை மாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கறதாக இருக்கிறது. இது நமக்கு மாத்திரமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் இந்த நம்பிக்கை பிறக்கும்படி தேவன் கிருபை செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் எதிரிகள் எங்களுக்கு இன்னல் கொடுத்தாலும் நாங்கள் பொறுமையோடு சகிக்கும் பொழுது அவர்களே சமாதானமாகும்படி நீர் செய்கிற தேவன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயருக்கும் நீர் கூட இருக்கிறீர் என்று மற்றவர்களுக்கு சாட்சியாக அவர்களை நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி ரொம்ப இனிமையாக இருந்தது. ஜோசப்புடைய கதை மற்றும் உங்கள் சாட்சியின் ஜீவியத்தின் தியானம், வாக்குத்தத்தம் எல்லாம் ரொம்ப இனிமையாக இருந்தது. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, இந்த நாளின் இனிய துவக்கம் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.